World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி முதலில் பிரபஞ்ச குழு சார்பாக நன்றியை தெரிவித்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு என்றென்றும் சிறக்க எங்களுடைய நன்றியை தெரிவித்து இன்றைய நம்ம ஜோதிடத்தில் பஞ்ச அங்கங்களை இயக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதெல்லாம் பார்த்து தான் கனகாம்பாள் மேடம் வச்சுருப்பாங்க போலக்கு. நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகம் இயங்கும். சனிக்கிழமையை எதை செஞ்சாலும் 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகம் இயங்கும். அதை பார்த்து தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம், தலைமை பண்புக்கு உள்ள நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 4வது நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமணம், புதுமனை புகுதல் இது மாதிரி பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திதி, சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகம், சுபநாம யோகம். அதற்கு யோகி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமாகவே வருது. சுபநாம யோகத்துக்கு யோகி கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் தான் யோகம். அப்போ அதையும் பார்த்து தான் அந்த மேடம் வச்சுருக்காங்க போலக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கரணம். கரணம் தைத்துளை கரணம். இப்போ கரசை வந்துருச்சு. தைத்துளை கரணத்தில் தான் அவங்க தொடங்கியிருக்காங்க. தைத்துளை கரணத்தினுடைய அதிபதி யார்? சுக்கிரன், சேஷ்டா தேவி. அப்போ சுக்கிரன்லாம் பெண்கள்லாம் சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக அதை பார்த்து தான் அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க தேசிய அவங்க அஸ்ட்ராலஜரு இருந்தாலும் அதெல்லாம் நினைவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய திசை பெற்றவர்கள் 6 வருஷம் திசை. இங்கே யாராவது சூரியனுடைய திசை இருக்கிறவங்க இருக்காங்களா? யாரும் இல்லை. ஆகவே அந்த சூரியனுக்கு போதகன், வேதகன், பாசகன், காரகன் என்று இருக்கிறது. ஆக இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனாவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஹலோ, அப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா பாசகன் சனி பகவான். அப்போ சனிக்கிழமை நாளில் அவங்க தொடங்கியிருக்காங்க. இந்த தேசிய கூட்டமைப்பு மென்மேலும் வளர்ந்து வளர வேண்டும் என எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி பிரபஞ்ச குழு நிதியாக தேசிய கூட்டமைப்பு, மகளிர் தேசிய கூட்டமைப்புக்கு 5000 ரூபாய் நிதி அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. ஒரே ஒரு டிப்ஸ்ட்டு, ஆதிகால பரிகாரம் மாறி தையா சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் நிறைய குழுக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் எங்களால் முடிஞ்ச குருநாதர் சொன்ன விஷயத்தில் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கோம். திருமணம் ஆகாதவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமணம் ஆகாதவங்க 7 கட்டு கரும்பு வாங்கி இயலாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 7 கட்டு கரும்பு வாங்கி இயலாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏங்க கரும்பு ஏங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரும்பு புனர்பூச நட்சத்திரத்தினுடைய பொருள். காலபுருஷனுக்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய கரும்பை வாங்கி 7 பேருக்கு இயலாதவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணணும். தானம் பண்ணீங்கன்னா சிறப்படைவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க 5 தேங்காய் வாங்கி அந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தை பேர் உண்டாகும். நன்றி, வணக்கம்.